ஆட்டோமேஷன் வந்து நிறைய டைப்ல இருக்கு. இது நம்ம கையிலே இருக்கிற ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அப்படின்னு எடுத்தோம்னா பாஸ்ட்ல வந்து மேனுவலாக கால் பண்ணோம். இப்போ ப்ரெசென்ட்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஓடிட்டு இருக்கோம். ஆனால் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் மட்டும்தான். இந்த ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேன் பவர் கம்மியாகும். இதை விட ட்ரஸ்ட் கிரியேட் ஆகிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஸோ ஆட்டோமேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எவ்வளோ லீட்ஸ் டெய்லி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லீட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம இடத்துல எத்தனை பேரை வச்சுருக்கோம், வர்ற லீடுக்கு எவ்வளோ நேரத்தில் ரிப்ளை போகுது. இப்போ ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஒரு என்கொயரி கேட்டிருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு 2 hours கழிச்சு ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேப்பில் அவங்க நம்ம காம்படிட்டரை போய் நிற்பாங்க. ஸோ இந்த இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏபிஐக்குள்ளே ஜம்ப் பண்ணி தான் ஆகணும். நார்மல் வாட்ஸ்அப் இருக்குது, நார்மல் WB அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இருக்குது. அதுலேயுமே கேட்லாக், ரிப்ளை மெசேஜ் வச்சுக்கலாம். அதை தாண்டி அட்வான்ஸாக போகிறது தான் வாட்ஸ்அப் API. இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போதும் இல்லை இங்கே இருக்கும் போதும் பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக நடந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கு தான் இந்த சிஸ்டமேட்டிக்கு நம்ம வரோம். இந்த இதை உருவாக்குறதுக்காக தான் வாட்ஸ்அப் API வந்தது.